வணக்கம் மாணவர்களே, நாம இன்னைக்கு 3ஆம் வகுப்பு பாடம் 2 கண்ணன் செய்த உதவி என்ற பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? அதோட புத்தக பயிற்சி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் உங்க தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள புத்தக பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் பயிற்சி பாருங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா? கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒலி எழுப்பி இது எப்படி நம்ம பிரிப்போம்? ஒலி கூட்டல் எழுப்பி. சரி, இப்ப அடுத்த பயிற்சிக்கு போகலாம். பொருத்தமான குறியீடுக. சரி தவறு. நாம இப்ப பார்க்க போறது சரியா தவறா? சரிங்களா? முதல் கேள்வி பாருங்க. கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரியா தவறா? சரி. கண்ணன் பெரியவருக்கு சாலை கடக்க உதவினான்றது சரியான பதில். சரி, இப்ப பாருங்க. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான். சரியா தவறா? தவறு. கண்ணன் பள்ளிக்கு தாமதமாக தான் போனான் இல்லையா? சரி. பெரியவர் அலைபேசியில் 107ஐ அழைத்தார். பெரியவர் அலைபேசியில் 107ஐ அழைத்தார். சரியா தவறா? தவறு. பெரியவர் அலைபேசியில் 108ஐ தான் அழைத்தார். அப்ப 107ஐ அழைத்தார்ன்றது தவறான பதில். நான்காவது, ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். சரியா தவறா? சரி. ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். கண்ணன் என்ன பண்ணா? பிறருக்கு உதவி செய்த காரணத்தினால் கண்ணனை ஆசிரியரும் மாணவர்களும் பாராட்டினர். சரி. அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. பாருங்க. ஒலி ஒளி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி தானே ஒலிக்கிறோம் சொல்றோம். அப்ப இதுக்கு வேறுபாடும் உண்டு. பாருங்களேன். ஒலி ஒலினா ஓசை. இந்த ஒலி பாருங்க வெளிச்சம். சரிங்களா? லைட். அது சவுண்ட். அடுத்து பாருங்க. பள்ளி பள்ளி. பள்ளினா கல்விக்கூடம். பள்ளினா சிறியதோர் உயிரி. சரி, இப்ப அடுத்து காலை காலை. காலைனா பொழுது. காலை பொழுது மாலை பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பொழுது. அப்ப இந்த காலை எருது. சரி, இப்ப நம்ம அடுத்த பயிற்சி பார்க்கலாம். சரியான சொல்லால் நிரப்பிப்படி. சரியான சொல்லால் நிரப்பிப்படி. இங்க பாருங்க. உங்களுக்கு ஒட்டகச்சிவிங்கி பத்தி சில வாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாம என்ன பண்ணணும்? அதுல நிரப்பி படிக்கணும். சரிங்களா? ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உதவிக்கும் இங்க சில சொற்களும் கொடுத்துருக்காங்க. நாம என்ன பண்ண போறோம்? அதை கொண்டு நிரப்பி படிக்க போறோம். ஒட்டகச்சிவிங்கி மிகவும் உயரமானது. அதன் கழுத்து டேஷ் இருக்கும். எப்படி இருக்கும்? நீளமாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு டேஷ் முடியாது. சத்தம் போட்டு கத்த முடியாது. ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு டேஷ் வாய்ந்தது. வலிமை வாய்ந்தது. ஒட்டகச்சிவிங்கி டேஷ் தின்னும். ஒட்டகச்சிவிங்கி என்ன சாப்பிடும்? இலைத்தழைகளை. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பயிற்சி
வினாக்களுக்கு விடையளி. சரி, முதல் வினா பாத்தீங்கன்னா கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். சரி, அடுத்த கேள்வி, பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான்? விடை பாருங்க. பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான். மூன்றாவது கேள்வி, பேருந்து எதில் மோதியது? பேருந்து எதில் மோதியது? பதில், பேருந்து மரத்தில் மோதியது. சரி, நான்காவது வினா பார்க்கலாம். பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? விடை, பெரியவர் 108 என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார். ஐந்தாவது வினா, ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார்? விடை பாருங்க. ஆசிரியர் கண்ணனை உதவி செய்ததற்காக பாராட்டினார். சரி, இப்ப நாம அடுத்த பயிற்சிக்கு போகலாம். சொல் விளையாட்டு. வாத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாத்து ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள நிறைய எழுத்துகள் கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்தை கொண்டு நாம என்ன பண்ண போறோம்? புதிய சொல் உருவாக்க போறோம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நகை. அடுத்து முதல் பாத்தீங்கன்னா முதல் கேள்வியே உங்களுக்கு 2 எழுத்து சொல் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, புகை. புகை, புகை. அடுத்தும் 2 எழுத்து சொல் தான் கேட்டிருக்காங்க. சிரி. அடுத்து பாத்தீங்கன்னா 4 எழுத்து சொல் கேட்டிருக்காங்க. சிரிப்பு, சிரிப்பு. அடுத்தும் 4 எழுத்து சொல் நகைப்பு. அடுத்து 4 எழுத்து தான் நடிப்பு. ஆறாவது பாருங்க, அதுவும் 4 எழுத்து சொல் தான் கேட்டிருக்காங்க. திகைப்பு. சரி, என்ன மாணவர்களே, நீங்க இந்த பயிற்சிகள்லாம் வீட்ல செய்து பாருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.